ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 300 கிராம் சிக்கன், இது 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காயும் போடலாம், உங்கள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு இல்லைன்னா முருங்கைக்காய், இல்லைன்னா வெறுமனை ப்ளைனாக கூட குழம்பு வச்சுக்காங்க. 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டீஸ்பூன் ஹோம்மேட் மசாலா பவுடர், தேவையான உப்பு, ஒரு 1/4 முதி தேங்காய், அதான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு உண்டான பொருள். நான் இப்போ ஒரு குக்கரை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பட்டை ஏலக்காய் கிராம் வச்சு தான் நான் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ சின்னதாக 1 ஏலக்காய், 1 கிராமு, ஒரு சின்ன பீஸ் பட்டை. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு கொஞ்சம் கிண்டி விடும், கிளறி விடும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம், மிளகாயும் ஆட் பண்ணிடுவோம். இதில் மல்லி இலையை ஆட் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சிக்கன் 100 கிராம் எடுத்து வச்சுட்டோம்னா அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதோடையே பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிடுவோம். நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே இதோட ஆட் பண்ணிடுவோம். இந்த இஞ்சி பூண்டில் இந்த சிக்கனும் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் சுருண்டு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச 3 டீஸ்பூன் மசாலா பவுடர் அதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு கிளறி விடுங்க நல்லா. இல்லை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் சுருண்டு வரட்டும். இந்த பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லா இடத்துலையும் நல்ல சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் சுருளட்டும். கொஞ்சம் அடிப்பிடிக்கும், அதனால கிளறி விட்டுக்காங்க. இப்போ நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு உண்டான தண்ணி இதில் ஆட் பண்ணி விடுங்க. இந்த குழம்புக்கு உண்டான தண்ணி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, குழம்பு கொதி வந்துட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் போட்டு எடுப்போம். இப்போ 2 விசில் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்க, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இப்போது நம்ம போட்ட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் சேர்த்துச்சு. தேங்காய் சேர்த்தாச்சு. இந்த மிக்ஸி அலசின தண்ணியை இது ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். வச்சுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வந்து ஒயிட் ரைஸுக்கு, நெய் சாதம், அதாவது கீ ரைஸு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லா பொருந்தும். நீங்கள் வீட்டில் செய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.